ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஒரு மேனேஜரா நீங்க கொண்டு வரக்கூடிய த மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்கில்ஸை பத்தி தான் பேச போறோம். இந்த 2 ஸ்கில்ஸோட நீங்க உங்க டீம்மேட்ஸோட கம்யூனிகேஷன் பண்ணும்போது அவங்க நீங்க சொல்றத கேட்பாங்க. திங்க் அபவுட் திஸ். உங்களுடைய டர்ன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பேசுறதுக்கு பதிலா உங்களுடைய டீம்மேட் சொல்றத உண்மையிலேயே எவ்வளவு தூரம் நீங்க கேட்குறீங்க. அவங்க பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய வேர்ட்ஸை நம்ம எவ்வளோ தூரம் ஜட்ஜ் பண்ணுறோம். இந்த சின்ன இடைவெளி உங்கள் டீமுடைய பெர்ஃபார்மன்ஸ்லையும் உணர்வுகள்ல இருந்தும் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துது. ஆக்டிவ் லிசனிங்கிறது நீங்கள் ஃபுல்லி ப்ரெசண்ட்டுங்கிறத சொல்கிறது. எது ஆக்டிவ் லிசனிங் இல்லை அப்படின்னா, நீங்கள் இமெயில் செக் பண்ணுறதோ இல்லை நீங்கள் யோசித்து பதில் சொல்கிறதோ இல்லை ஆன்சரை ரெடி பண்ணுறதோ இல்லை. உங்களுடைய பாடி லாங்குவேஜில் உங்களுடைய தலையை அசைக்கிறது, உங்களுடைய ஐ கான்டாக்ட் மூலயமா நீங்கள் வெளிப்படுத்துகிற விஷயம். ஒரு சிம்பிள் ட்ரிக் என்ன அப்படின்னா, அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் அவங்க சொன்னதை சுருக்கமாக, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சொல்லி முடிச்சதுக்கப்புறம், சரி நீங்கள் சொல்ல வந்தது என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதை சுருக்கமாக நீங்கள் அந்த இடத்துல சொல்லலாம். இது கிளாரிட்டி அண்ட் ட்ரஸ்ட்டை இன்ஸ்டண்ட்டாக உருவாக்குது. இப்போ 2வது பகுதி, அண்டர்ஸ்டாண்டிங் வித்தவுட் ஜட்ஜிங். ஒரு டீம்மேட்ஸ் ஒரு ஐடியாவை ஷேர் பண்ணுறாங்கன்னா, அது நல்லது இல்லைனா கெட்டதுன்னு முத்திரை குத்தாதீங்க. அதுக்கு பதிலாக ஒரு பாஸ் கொடுத்து அதுக்கு பின்னணியில் என்ன விஷயங்களை சொல்ல வராங்க, என்ன நோக்கத்துக்காக சொல்ல வராங்கன்னு நீங்கள் புரிஞ்சு அதுக்கு பதில் சொல்லலாம். இதை உங்களுக்கு சைக்காலஜிக்கல் சேஃப்டியை உருவாக்குது. உங்கள் டீமில் இருக்கிறவங்களுக்கு வேல்யூடாகவும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் அண்ட் ஓப்பன் டு ஷேர் அப்படிங்கிற ஒரு உணர்வோடையும் இருப்பாங்க. ஒரு டீம்மேட் நம்ம ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறதா சொல்கிறாங்கன்னு கற்பனை பண்ணி பாருங்க. நீங்கள் ஆல்ரெடி ஜட்ஜ் பண்ணியிருந்தா அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறதா தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் ஆக்டிவ் லிசனிங் அண்ட் நான் ஜட்ஜ்மெண்டலில் கேட்டால் அவங்க நம்மளுடைய டீமோட நேரத்தை மிச்சம் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷனை சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஒரு மேனேஜரா உங்களுடைய பங்கு வெறுமனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது மட்டும் இல்லை, ஒரு கனெக்ஷனை பில்ட் பண்ணுறது பற்றினது. நீங்கள் ஆக்டிவ் லிசனிங் அண்ட் நான் ஜட்ஜ்டு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும்போது அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கும்போதும் அவங்க மதிக்கப்படுறதையும் உணர்கிற சூழ்நிலை இருக்கும்போது உங்களுக்காக பெஸ்ட்டு கான்ட்ரிபியூஷனை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு உந்துதலாக இருக்கும். அப்புறம் என்னங்க, இந்த வாரம் உங்களுடைய டீம் டிஸ்கஷனில் வித்தவுட் இன்டரப்டிங் அண்ட் நான் ஜட்ஜ்மெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் உங்களுடைய லிசனிங்கை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அந்த ரூமில் இருக்கிற எனர்ஜியை இந்த 2 விஷயமும் எப்படி மாற்றுதுன்னு கவனிச்சு பாருங்கள்.